ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 20, 2024. நாம் அனைவரும் இவ்வுலகில் பன்மடங்கு அதிர்ஷ்டசாலிகளாவோம். அதிர்ஷ்டத்தின் வள்ளலானவர் தானே நமது அதிர்ஷ்டத்தை உருவாக்கியிருக்கின்றார். அவரோ நமது தந்தையாவார். ஒரு தந்தை தனது குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு எழுதுவார்? சற்று சிந்தித்து பார்ப்போம். சுயம் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரே நம்முடையவராக ஆகிவிட்டார். அதிர்ஷ்டத்தினை உருவாக்கிக் கொள்வதற்கான விதிமுறையையும் அவர் நமக்கு கூறிவிட்டார். இந்த வாழ்க்கையில் நமக்கு பாபாவிடமிருந்து என்னவெல்லாம் கிடைக்கின்றன என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் பாபா மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிராப்திகளையும் அந்த அழகான நிகழ்வுகளையும் பாபாவுடன் ஏற்பட்ட அழகான அனுபவங்களையும் நினைவு செய்து பார்ப்போம். இந்த ஈஸ்வரிய பாதையில் காலடி எடுத்து வைத்ததிலிருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றன? இவற்றை சிந்திக்கும் போது மனம் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடும். உண்மையிலேயே பாபா நமக்கு தெய்வீகமான புத்தியை வழங்கியிருக்கின்றார். அனைத்திலும் பெரிய விஷயம் என்னவென்றால், அவர் நமது வாழ்க்கை துணைவராக ஆகிவிட்டார். இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடனேயே வரக்கூடிய துணைவர். இது அனைத்திலும் பெரிய பிராப்தியாகும். பகவானே நம்முடையவராக ஆகிவிட்டார். அவர் நமக்கு மிகுந்த சுகத்தை வழங்கியிருக்கிறார். ஜென்ம ஜென்மங்களுடைய துக்கத்தை போக்கியிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நாம் என்னவெல்லாம் விரும்பினோமோ அவை அனைத்தையும் நமக்கு வழங்கிவிட்டார். நாம் என்னவெல்லாம் வேண்டினோம் என்று மறந்துவிட்டோம். ஆனால் அவருக்கோ அனைத்தும் நினைவில் இருக்கிறது. அவர் அனைத்தையும் வழங்கிவிட்டார். நமது மூன்றாவது கண்ணை திறந்து வைத்து விட்டார். சிந்தித்து பார்ப்போம். சத்திய ஞானத்தை அடைவதற்காக நாம் அலைந்து திரிந்தோம். ஆனால் இப்போதோ சத்தியமே நடந்து வந்து நமது வாசலுக்கு வந்துவிட்டது. இனி எதுவும் அறிந்து கொள்ள வேண்டியது என்று மீதமில்லை. நமது தந்தையே பரம ஆசிரியராகி படிப்பிக்க வந்துவிட்டார். பரம சத்குருவாகி நமது கரங்களை பற்றி கொண்டு வாழ்க்கை படகின் படகோட்டியாகி இந்த படகினை செலுத்தி கொண்டிருக்கிறார். நமது வாழ்வில் சரளத்தன்மையை கொண்டு வந்துவிட்டார். அவரது கைகளில் வாழ்க்கை படகின் துடுப்பினை கொடுத்துவிட்டு கவலையற்றவராக ஆகிவிடுவோம். அனைத்து சுமைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு லேசாகி விடுவோம். பாபா நமக்கு திருஷ்டி கொடுத்து என்னவெல்லாம் அனுபவம் செய்வித்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்ப்போம். அவர் என்னவெல்லாம் வரங்களை நமக்கு வழங்கிவிட்டார். எப்படிப்பட்ட சக்திகளையெல்லாம் எனக்கு வழங்கிவிட்டார். எப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் நமக்கு உதவி புரிந்திருக்கிறார். உண்மையிலேயே அவர் என்னவெல்லாம் நமக்கு செய்திருக்கிறாரோ அவற்றிற்கு 4 யுகங்களிலும் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த உதவிகளை ஒப்பிட்டாலும் இதற்கு ஈடாகாது. நமக்கு நமது முழுமைத்தன்மையின் பாதையினை காட்டியிருக்கின்றார். நமது தெய்வீகமான சொரூபத்தை தரிசிக்க செய்துவிட்டார். இவையெல்லாம் எத்தனை அழகான பிராப்திகள்! யாரை பார்ப்பதற்காக தேடித் திரிந்தோமோ, கணநேரம் தரிசிப்பதற்காக பல மணி நேரங்கள் காத்து கிடந்தோமோ, அவர் நமது அருகாமையில் வந்துவிட்டார். என்னிடமிருந்து என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்றார். கூறியது மட்டுமல்ல, கொடுத்தே விட்டார். இவ்வாறு தந்தையோடு அழகான அனுபவங்களை சிந்தனை செய்து அவரது அன்பில் மூழ்கி விடுவோம். இன்று முழு நாளும் நினைவு செய்வோம். பாபா எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றார். தனிப்பட்ட முறையிலும் நம் ஒவ்வொருவருக்கும் பலவற்றை கொடுத்திருக்கின்றார். பகவான் நம் மீது திருப்தி அடைந்திருக்கின்றார். குழந்தாய், என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள். நானும் உன்னுடையவன். எனது அனைத்தும் உன்னுடையது என்கின்றார். நாம் எடுத்துக்கொண்டே செல்வோம். மேலும் எவ்வாறு பாபா பிறருடைய முழுமையான சொரூபத்தை மட்டுமே காண்கிறாரோ அவருக்கு நினைவில் இருக்கிறது, இவர்களது தற்கால சொரூபம் குறையுள்ளதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இவர்கள் முழுமை நிலையை அடைவார்கள். அதே போன்று நாமும் கூட ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது இன்று முழு நாளும் ஒவ்வொருவருடைய முழுமையான சொரூபத்தை காண்போம். இன்று இவர்கள் முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள். நாளையோ முழுமை நிலையை அடைந்து விடுவார்கள். மேலும்
ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் வீட்டிற்கு திரும்பிச் செல்வோம் என்று நமது பிராப்திகளை நினைவு செய்தபடி நமது மற்றும் பிறருடைய முழுமை நிலையின் ஒரு காட்சியை புத்தியில் வைத்தபடி நினைவு செய்வோம். நாம் அனைவரும் பாபாவுடன் இணைந்து பறந்து வீட்டிற்கு செல்கின்றோம். அந்த நிம்மதி மற்றும் ஓய்வு நிறைந்த உலகிற்கு சென்றடைந்து விட்டோம். அது நமது வீடாகும். அங்கே மிகுந்த சுகம் இருக்கின்றது. சிறிது நேரம் அங்கே அமர்ந்து சுகம் மற்றும் அமைதியை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.